துல்கர் சல்மானுடைய காந்தா படம் பார்க்க போயிட்டு வெற்றி சினிமாஸில் இருக்கும்போது பட முடிவில் மிடில் கிளாஸ் ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் மிடில் கிளாஸ் ஆக்டர்ஸ் அந்த டீம் எல்லாம் வந்திருந்தாங்க மதுரை வெற்றி சினிமாஸுக்கு. அவங்க ஸ்டேஜில் இருந்து நல்லா அந்த ஃபிலிம் பற்றி பேசினாங்க. அப்புறம் முனிஷ்காந்த் ஆக்டர் வந்திருந்தார், அவர் தான் அந்த படத்தோடைய ஹீரோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த தயாரிப்பாளராக டைரக்டர் கிஷோர் தர்மலிங்கம் சொல்லி அவர் வந்திருந்தார். அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். உடனே அங்கே ஆடியன்ஸ் எல்லோரும் தலை மாதிரி பேசுங்க, விஜயகாந்த் மாதிரி பேசுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் எல்லார் கூடவும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் நாங்கள் அங்கே கிளிக் பண்ண வீடியோவை உங்களுக்கு வழங்குகின்றோம், பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி 21ஆம் தேதி இந்த படம் பாருங்க. இது மிடில் கிளாஸ்னால அந்த அழுகையோ அந்த சம்பந்தமாகவும் இருக்காது, ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். இது அதை சார்ந்துதான் இந்த கதை இருக்கும். இது பாக்குறீங்களா, இந்த விஷயம் இருக்காது, கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அதனால ஃபேமிலி இல்லை, காலேஜ் பசங்க எல்லாருமே பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷம். உங்களோட பிஸி டைம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு படம் முடிஞ்சா எப்படா கிளம்பலாம், படத்துக்கு முன்னாடி கிளம்புற அவசரத்துல கூட ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நானும் ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் நான் மதுரைலாம் படித்தேன், எல்லாமே பண்ணேன். ஸோ அதுல இருந்து ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு படத்துல நடிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எல்லாமே தேவை. இந்த மாதிரி நிறைய நம்மளாம் இங்கே நிறைய பேர் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் தொடர்ந்து போராடிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோட எடுக்கப்பட்ட ஒரு படம். அது இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், ஒரு டேக் அவே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் என் கடைக்கு தெரிவிங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி படமா, ஒன்லி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த குடும்பம் அப்படிலாம் இருக்காது. உள்ள செகண்ட் ஹாஃப் எல்லாமே டோட்டலாக வேற லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதனால தான் உங்களை தேடி நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இந்த வாரம் எப்படி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் எங்களோட படம் November 21 ரிலீஸ் ஆகுது. நம்மளுடைய தியேட்டர்ல வெற்றி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். சீக்கிரமா காத்திருக்கிறது பிடிக்காது, லேட்டா காக்க வைக்கிறது பிடிக்காது. உங்க எல்லாரையும் இந்த மதுரை மண்ணில் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் நம்ம படம் வருதோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அத்தா சொல்லி படங்கள் பார்த்துருக்கோம், பசங்க படத்துலேயே நல்லா இருந்தது. வெரி குட்.